பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பொங்கல் தொகுப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அரசாணை பிறப்பித்திருக்கும் நிலையில் வழக்கமாக வழங்கப்படக்கூடிய 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு என்பது இந்த முறை அறிவிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் இபிஎஸ் இந்த முக்கியமான வேண்டுகோளை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். பின்னணி என்ன? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2024 பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணமின்றி இந்த திமுக அரசு பொங்கல் தொகுப்பை அறிவிக்காததற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் திருநாளுக்கு பொங்கல் தொகுப்பை மட்டும் திமுக அரசு அறிவித்துள்ளது. எனவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்க பணமாக வழங்க வேண்டும் எனவும், மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி, சென்னை புறநகர் பகுதி மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், எண்ணூர் முகதுவாரத்தில் பரவிய கச்சா எண்ணெய் படலத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என திமுக அரசையும் முதலமைச்சரையும் வலியுறுத்துவதாக பெற்றிருக்கிறார். அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்ட கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது பொறுப்பேற்றக்கூடிய திமுக அரசு இடைத்தரகர்கள் மூலமாக கரும்பு கொள்முதல் செய்தது. இதனால் கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து கரும்பு கொள்முதல் நடைமுறையை தான் தொடர்ந்து எச்சரித்து வருவதாகவும், இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் கரும்பு கொள்முதலில் எவ்வித முறைகேடுகளும் இடம் தராமல் நேரடியாக கரும்பு சாகுபடி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக தன்னுடைய அறிக்கையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.